வெல்கம் பேக் டு நமக்கு soru முக்கியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி. மழை சீசன்ல பஜ்ஜி சாப்பிடாத ஆளே கிடையாது. ஸோ உங்க வீட்டில் ஒரு நாள் பஜ்ஜி போடும்போது இந்த மாதிரி காரமா ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் காரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள். இது 3 பஜ்ஜி பேட்டருக்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி கடையில் விற்கிற பஜ்ஜி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலை மாவு, காரமிளகாத்தூள், பேக்கிங் சோடா 3 கலந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது கடையில் விற்கிற பஜ்ஜி மாவு. இது வீட்டில் அரைச்ச இட்லி மாவு. இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லேயர் உங்களுக்கு பஜ்ஜியில் ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான். இது கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல நான் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் காரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ இட்லி மாவு. இந்த மாதிரி இட்லி மாவு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பஜ்ஜி மேலே நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்கள் இந்த பஜ்ஜிக்கு மட்டும் இல்லை, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, எல்லா பஜ்ஜிக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரில் காரம் எதுவும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மிளகாவும் காரம், ஸ்டஃபிங்லையும் நம்ம கார மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் பஜ்ஜியில இருந்து ஸ்டஃபிங் வெளியவே வராது. இந்த பேட்டர்ல நான் 7 பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ண. டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன அளவுன்னு நான் கொடுத்துட்றேன். அவ்வளவுதான், பஜ்ஜி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லியை கட் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மிளகாவை சென்டரா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. கொஞ்சம் இங்க இடம் விட்டுட்டு இங்கேயும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்ப அகலப்படுத்தாதீங்க, அப்புறம் ஸ்டஃப் பண்ணும்போது மிளகா உடைஞ்சிரும். இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாம். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வச்சு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டே வாங்க. கொஞ்சம் பொறுமையா ஸ்டஃப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டஃப் பண்ணும்போது இந்த சைடு உடைஞ்சிடக்கூடாது, கீழேயும் ஊஸ் அவுட் ஆகி உடைஞ்சிடக்கூடாது. ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு மிளகாய் ஸ்டஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால், உடையாதுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எண்ணெய்லாம் காஞ்சிருச்சு. இப்போ பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பஜ்ஜி மேலே நல்லா பேட்டர் எடுத்து விட்டுக்கோங்க. அப்பதான் பஜ்ஜி மேலே நல்ல லேயர் ஃபார்ம் ஆகும். எண்ணெயை கொஞ்சம் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துடும். நீங்கள் பஜ்ஜியை திருப்பி அந்த சைட் குக் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது. சிம்லே வச்சு வேக வைங்க. நல்லா குக் ஆகட்டும். செம்மங்க, நம்ம ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி டீயோட ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.